வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரும் செய்திகள். கைகலப்பில் முடிவுற்ற வேலுக்குமார் திகாம்பரம் எம்பிக்களின் விவாத நிகழ்வு. அறகலையவின் சூத்திரதாரிகளில் ரணிலும் ஒருவரே பகிரங்கப்படுத்தும் நாமல். மட்டக்களப்பு புதிய ஆயராக அண்டன் ரஞ்சித் பாப்பரசர் பிரான்சிஸினால் நியமிக்கப்பட்டுள்ளார். நாம் எந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்ற தயார் என்கிறார் இந்திய உயர்ஸ்தானிகர். சந்நிதி ஆலய தேர்திருவிழாவில் 35 பவுன் தங்க நகைகள் திருட்டு. நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் தீமுதிப்பு விழா தொடர்கின்றது. தேனாரம் செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர்களான வேலுக்குமார், திகாம்பரம் ஆகியோர் தொலைக்காட்சி விவாத நிகழ்வு ஒன்றில் கையளப்பில் ஈடுபட்டனர். கொழும்பை தளமாக கொண்டு நேற்றிரவு ஒளிபரப்பான தொலைக்காட்சி அலைவரிசையின் விவாத நிகழ்வு வேலுக்குமார், பழனி, திகாம்பரம் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். விவாதத்தின் இடைநடுவில் இருவருக்கும் இடையான விவாதமானது காரசாரமாக மாறி கைகலப்பில் ஈடுபட வைத்ததனால் அங்கிருந்தவர்கள் இருவரையும் சமரசம் செய்து வைத்தனர். இவ்விரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூலமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாயிருந்தனர். எனினும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேலுக்குமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். அறகலையவை தோற்றுவித்தவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு மயூராபதி பத்திரகாளி அம்பாள் ஆலயத்தில் வழிபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறையை மாற்றத்திற்கு கோரி போராடிய இளைஞர்கள் இன்னும் வீதிகளிலேயே இருக்கின்றார்கள். அறகலையவில் ஈடுபட்ட ஒரு பிரிவினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்புடன் இருக்கின்றார்கள். அவரின் செயற்பாடுகளை பார்க்கும் போது அவரும் அறகலையவை தோற்றுவித்த சூத்திரதாரிகளில் ஒருவர் என்பதும் நிரூபணமாகின்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்காக செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் இன்னமும் இருக்கின்றன என்று நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கலாநிதி அண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் பாப்பரசர் பிரான்சிஸினால் நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் ஆயர் கலாநிதி ஜோசப் புன்னையா உடல்நலக்குறைவு காரணமாக ஓய்வு பெற விரும்புவதாக வத்திக்கானுக்கு அறிவித்திருந்தார். அவரின் பதவி விலகலை ஏற்ற பாப்பரசர் பிரான்சிஸ் புதிய ஆயரை நியமித்தார் என்று வத்திக்கானின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட அண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் கொழும்பு மறைமாவட்ட உதவி ஆயராக பதவியில் உள்ளார். 58 வயதான இவர் யாழ்ப்பாணம் நாராயந்தனையைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயார் என்று இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். கண்டியில் பௌத்த மத தலைவர்களுடனான சந்திப்பின் பின்னர் இவர் இதனை தெரிவித்தார். இலங்கை மக்களின் தெரிவுகளை மதிப்பது குறித்து இந்தியாவின் உறுதிப்பாட்டையும், 2 நாடுகளில் எவர் ஆட்சி செய்தாலும் வலுவான இருதரப்பு உறவுகளை பேணுவது குறித்து உறுதிப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை மக்களே தெரிவு செய்ய வேண்டியவர்கள். இலங்கை தீர்மானிக்கும், இலங்கை மக்கள் தீர்மானிக்கும் எதனையும் நாங்கள் மதிப்போம். இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்றுவோம். எங்கள் நட்பு என்பது அனைத்து இலங்கைக்கும், அனைத்து இலங்கையர்களுக்குமானது. இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் பாலம் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், இதற்கு சில காலம் எடுக்கும். இது ஒரு நீண்ட கால திட்டம், ஓரிரு வருட திட்டங்கள் அல்ல. இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கும் பாலம் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், இதற்கு சில காலம் எடுக்கும். இது நீண்ட கால திட்டம், ஓரிரு வருட திட்டம் அல்ல. எவ்வளவு காலம்தான் செல்லும் என்று கூறவும் முடியாது. இதற்கு 5 அல்லது 6 வருடங்கள் கூட நீடிக்கலாம். இக்காலத்தின் நீடிப்பு இருதரப்பும் இணைந்து பணியாற்றுவதிலேயே தங்கியுள்ளது. இதனை பரஸ்பர இணக்குப்பாடு புரிந்துணர்வுடனேயே முன்னெடுப்போம் என்றார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலய வளாகத்தில் 35 பவுன் வரையான தங்க நகைகள் திருட்டு போயுள்ளன. வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலய வருடாந்த தேர்திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி நடைபெற்ற போது இச்சம்பவம் இடம்பெற்றது.
தேர் திருவிழாவை காண நாட்டின் பல பாகங்களிலுமிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் திரண்டனர். இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திய திருடர்கள் பக்தர்கள் அணிந்திருந்த தங்க நகைகளை திருடியுள்ளனர். இவ்வாறு தேர் திருவிழாவில் மாத்திரம் 35 பவுன் வரையான தங்க நகைகள் திருட்டுப் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். கோண்டாவில் மேற்கு மகா கணபதி பிள்ளையார் கோயிலில் தீமிதிப்பு திருவிழா நேற்று முன்தினம் திங்கட்கிழமை 19ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த ஆலயத்தின் பெருந்திருவிழா கடந்த 9ஆம் தேதி ஆரம்பமாகி நேற்று முன்தினம் தீர்த்த உற்சவத்துடன் நிறைவடைந்தது. பெருந்திருவிழா நிறைவு நாளில் பல வருடங்களாக தீமிதிப்பு திருவிழா நடைபெறுவது வழமையான நிகழ்வாகும். இத்திருவிழா நேற்று முன்தினம் வெகு சிறப்பாக பெருமளவு பக்தர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. இதில் பெருமளவு பக்தர்கள் தீமிதித்து தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.